திரு ரமேஷ் சேதுராமன், தங்கள் பார்வை. இல்ல இதெல்லாம் பேசிக்கொண்டிருந்ததெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் முதல்ல மதிவண்ணன் அவர்கள் சொல்லணும். எலக்ட்ரல் பாண்டு எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டதுல முதல் கேள்வி, எலக்ட்ரல் ட்ரஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. எலக்ட்ரல் ட்ரஸ்ட் இன்ஃபேக்ட் அந்த கான்செப்ட் கொண்டு வந்தது எப்ப கொண்டு வந்தாங்க? யூபிஏ காலகட்டத்துல கொண்டு வந்தாங்க. ஏன் சார் அந்த வழியில நீங்க ஃபண்ட் வாங்கலங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பாஜக ஒரு நிமிஷம் வழியை எடுத்துட்டு வந்த மேல தப்பா, வாங்கினவங்க மேல தப்பா? சரி, அது கேட்டுருவோம். இல்ல முதல்ல அத சொல்லுங்க. ரெண்டு பேர் நீங்க ஒரு மாற்று வழியில பொய்யான ஒரு தகவல் சொல்றாங்க. சரி சரி முடிச்சு நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. நான் யார் பேசும்போது குறிப்பிட மாட்டேன். மதிவாணன் தயவு செஞ்சு தவறான தகவலை பதிவு பண்ணாதீங்க. சொல்லிட்டீங்க மதிவாணன். நீங்க ரமேஷ் சேதுராமன் தொடருங்க. சார் என்ன நோக்கத்துக்காக சார் தேர்தல் பத்திரம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க சார்? எதுக்கு சார் கொண்டு வந்தாங்க? எல்லாத்துக்கும் பதில் சொல்றேங்க. எல்லாம் கேட்டீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல. அதே மாதிரி இவர் சொன்னாரு இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ நீங்க பாக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல மாட்டார் அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்கணும்ன்ற நோக்கில நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு நேரத்தை வீணடிக்காதீங்க சார். ஒருவருக்கு நேரம் இருக்குல்ல, அடுத்து இன்னொருத்தர் முதல் சுற்று பேச வேண்டிய இருக்கு. அதுக்காக அவங்க இடைமறிக்கிறாங்க தவிர நான் ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ள நீங்க அதை சொன்னீங்கன்னாக்க அப்போ என்ன உள்நோக்கம் இருக்காங்கிற ஒரு கேள்வி மக்களிடையே எழும். சரி, நான் தொடர்ந்து விளக்கம் கொடுத்து உங்க நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. நீங்க தொடருங்க, உங்க நேரத்தை நீங்க தொடருங்க, பயன்படுத்திங்க. நன்றி நன்றி நன்றி. இப்போ நான் என்ன கேக்குறேன், இங்கே குற்றம் சுமத்தப்படுவது பாஜக மேல. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிருக்கேன், இது எலக்ட்ரல் பாண்டுங்கிறதே இந்த டெமோக்ரஸிக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். நான் இது ஐயநாதன் அவர்களும் மறுக்க மாட்டார். என் கூட கடந்த காலங்களில் இது சம்பந்தமா விவாதித்த எல்லாருக்கும் தெரியும். அதனால அதுல கேள்வியே கிடையாது. ரெண்டாவது விஷயம், இங்க இப்ப எப்படி ஆயிருக்குன்னா, நீ என்ன கேள்வி கேட்கலாமா, நீ மட்டும் வாங்கியிருக்கிய உத்தமனா, இப்படிங்கிற ஒரு முறையில இந்த மொத்த விவாதங்கள்ல எல்லாம் இப்போ இந்த நோக்கி போய்கொண்டிருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம், இப்போ கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஐயநாதன் சார் ஒரு சில பாயிண்ட் சொன்னாரு. இப்ப என்னன்னாக்க, நான் ஐஎன்டிஏ கூட்டணியில இருக்கேன், நான் பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்பேன். ஆனா அந்த பக்கத்துல இருந்து எதிர்கேள்வி வந்துச்சுன்னாக்க நான் அதை மனைமாட்டுவேன். பாஜக என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்க ஆட்சியில இருக்கோம், வாங்கி இருக்கோம், ஆனா உனக்கு கேட்கறதுக்கு தகுதி இருக்கா? இப்படி போனா இது ஒரு நல்ல விஷயமான. நான் இப்ப தலைப்புக்கு வர, நீங்க கேட்டீங்க யாருக்கு நெருக்கடி. உண்மையிலேயே பல பேருக்கு நெருக்கடி இருக்குங்க. இதுல ஃபண்ட் வாங்கின கட்சிகளுக்கு இல்ல, ஐயா ஐயநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி. ஆனா யாருக்கு நெருக்கடிங்கிறத சொல்ற, முதல்ல மக்களுக்கு நெருக்கடி. ஏன்னா இப்போ எந்த கொள்ளியில நல்ல கொள்ளி எதை வச்சு தலையை சுருத்திக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமைதான் எல்லாரும் வாங்கியிருக்காங்க போது முதல்ல. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை. தொழிலதிபர்களுக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஓகேங்க ஃபண்ட் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஏற்கனவே யாரு என்ன கொடுத்தாங்கன்னு. அதெல்லாம் நாங்க இந்த ஃபண்ட் இதுக்காக கொடுக்குறோம், இவங்களுக்கு எதுக்காக சொல்றேன். எலக்ட்ரல் ட்ரஸ்ட்ல கூட அதே மாதிரி கான்செப்ட் தான் சொல்லப்பட்டது. ஆனாலும் அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்றோம்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஆல்டர்னேட்டிவ் அவிஞ்சு இருந்தப்போ இதை எதிர்த்து குரல் கொடுப்பதாக சொன்ன கட்சிகள் எல்லாம் ஏன் அதை அவங்க டிரான்ஸ்பரண்டா முன்னாடியே அதை ரிப்போர்ட் பண்ணலங்கிற ஒரு கேள்வி இருக்கு. காரணம் என்னன்னாக்க, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரியான ஒரு உத்தரவை கொடுக்காது, ஆனா பாஜகவை மட்டும் எதிர்த்து ஒரு அரசியலை செஞ்சிருவோம், அதனால அவங்கள மட்டும் தவறாகவும் நம்ம எல்லாம் புனிதர்களாகவும் காமிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறைக்கு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா, இவங்களுக்கு கொடுத்த யார் ஃபண்ட் அதிகமா கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்களோ, இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க போது இது மொத்த விவாதமும் பாத்தீங்கன்னாக்க எதிரும் புதிருங்கிற முறை வேற ஒரு டைரக்ஷன்ல பரிமாணத்தை நோக்கி போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ரமேஷ் சேதுராமன், உங்கள்கிட்ட தான் வர்றேன். ரமேஷ் சேதுராமன், மற்ற எல்லா கட்சிகளையும் விட ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு பொறுப்பு அதிகம். ஆக இது போன்ற ஒரு கேள்வி, சந்தேகம், குற்றச்சாட்டு வருகின்ற பொழுது நீதி விசாரணை நடத்தணும்லாம் சொல்றாங்கல்ல, நீதி விசாரணை நடத்தி இதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு அறிவிச்சிடலாம்ல, அதுல என்ன தாய்க்கா மத்திய அரசுக்கு? வெரி குட். இல்ல வெரி குட். அது மத்திய அரசுக்கும் பொருந்தும், மாநில அரசுக்கும் பொருந்தும்ல, எல்லாருக்குமே பொருந்தும். இங்க யார் ஆட்சியில இருக்கா சார்? மத்திய அரசு நடத்தினா எல்லாமே எல்லா விவரமும் வெளில வந்துட போகுது சார். இந்தியாவோட வாங்கின எல்லா கட்சி விவரமும் வந்துட போகுது சார். அதுல ஐயா ஒரு நிமிஷம்,
இப்போ நான் என்ன கேக்குறேன், இப்ப கொல்கட்டால யாரு, இது வெஸ்ட் பெங்கால்ல யாரு ஆட்சியில இருக்கிறது? இந்திய தேதியில நீங்க ஆந்திரா, தெலுங்கானா எடுத்துக்கங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் எடுத்துக்கங்க. அப்ப எல்லாரையும் நோக்கி நம்ம ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கோமாங்கிறது தான் பாயிண்ட். சார் கேள்வி எல்லாருக்கும் ஒரே கேள்விதான் சார். கேள்வி அது இல்ல, எல்லாருக்கும் ஒரே கேள்விதான். ஆளுகிறவர்களை நோக்கி கேள்வி இன்னும் நீளும். என்னால் பொறுப்பு அவர்களுக்கு அதிகம். எதிர்க்கட்சியை விட ஆளுங்கட்சிக்கு பொறுப்பு அதிகம். இது எல்லாருக்கும் தெரிந்தது. இதை நான் விளக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு கேள்வி குற்றச்சாட்டு வருகிறது கொண்டு வந்த திட்டமே அடிப்படையிலே ஒரு முரணாக இருக்கிறது. ஒரு உள்நோக்கத்தோடு ஊழலை சட்டப்பூர்வமாக கொண்டு வந்திருக்கார்கள் என்றெல்லாம் 2019 இதை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. 2024 உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டோட சொல்லலை. அதை தேர்தலுக்கான சீர்திருத்த அமைப்பு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் மற்றும் பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தை நாடி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகுதான் இதற்கெல்லாம் முன்பாகவே மத்திய அரசு வெளியிட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்கிறோம். ஏங்க மத்திய அரசு நீங்க தான் சொல்றீங்களா, மத்திய அரசு பாஜக நடத்துது, பாஜகக்கு இதை பண்றதுல இஷ்டம் இல்லன்னு தான் ஆரம்பத்தோட நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதனாலதானே கோர்ட்டுக்கு போனாங்க. விருப்பம் இல்ல, மறைக்கிறாங்கன்னா ஏதோ தவறு செய்யறாங்கன்னு தானே அர்த்தம். அந்த கேள்வி தானே இயல்பா எழுது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்து நான் என்ன கேக்குறேன், அதே முறையில நான் என்ன சொல்றேன், அடுத்தவனை பார்த்து குடிகாரன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் மதிவாணன் அவர்கள் இடைமறிக்க வேணாம். ஏன்னா நான் இதுக்காக நான் ஜெனரல் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அவரெல்லாம் எக்ஸாம்பிள் தான் கொடுத்தாரு. சரி, அதாவது கண்ணியமான வார்த்தைகளை ஒரு நிமிஷம் மதுவிலக்கு நடத்தும் போது பாத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு இல்லீகலா, அதாவது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க ஒரு சிலர், நாங்க மதுவிலக்கு கொண்டு வருவோம் தப்புன்னு சொல்றாங்க. நீங்க புரிய வைக்க நினைக்கிறேன். மீண்டும் கேட்கிறேன். உங்களுக்கு சரியா புரியல நினைக்கிறேன். திரும்ப நான் விவரமா சொல்றேன்.